அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் கள நிலவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் கோகுல் நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், பிரச்சாரம் இன்னைக்கு மாலை 5 மணியுடன் நிறைவடைய இருக்கு. என்னென்ன ஏற்பாடுகளாக செய்யப்பட்டிருக்கு? இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முதலமைச்சர் என்னென்ன திட்டம் இருக்கு இன்னைக்கு? இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்று மாலை பிறகு அந்த நேரத்திற்கு பிறகு வேறு யாரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்ற அறிவிப்பை நேற்றைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் வெளியிட்டிருக்கிறார்கள் ஒரு அறிவிப்பை. அதே போல் இந்த அந்தந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை தவிர வேறு தொகுதியை சார்ந்தவர்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாது, வெளியேறிட வேண்டும் என்ற பல்வேறு அந்த நிபந்தனைகள் எல்லாம் இங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடைசி நாளான இன்று தீவிரமாக பல்வேறு கட்சியினரும் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10 நாட்களாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு தலைவர்களும் இங்கு வந்து சென்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ராகுல், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் அழகிரி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான், மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன், தேமுதிக சார்ந்த பிரேமலதா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள், இப்படி பல்வேறு தலைவர்கள் அதே போல் பாமகவை சார்ந்த நிறுவனர் ராமதாஸ், இளைஞர் அணி தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் கடந்த 10 நாட்களில் சேலம் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் கடந்த ஒரு 10 நாட்களாகவே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் முகாமிட்டிருக்கிறார். குறிப்பாக சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கும் ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கரூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அவர் கடந்த 10 நாட்களாக பிரச்சாரம் செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை நகரில் இருக்கும் அவருடைய இல்லத்தில் தங்கி மீண்டும் காலையில் அந்த பிரச்சார பயணத்தை சேலம் மற்றும் சேலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிரமாக செய்து வந்தார். ஒவ்வொரு இடங்களிலும் அவர் பெரும்பாலும் பொதுக்கூட்ட மேடைகளிலும் அல்லது வேன் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டு வந்தார். குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பு கூட சேலம் கோட்டை மைதானத்தில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை நடத்தினார்கள். இன்றைய தினம், அதாவது இந்த பரப்புரை செய்வதற்கான கடைசி நாளான இன்று சேலம் மாநகர் பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் தற்பொழுது அந்த பிரச்சார பயணத்தை துவங்க இருக்கிறார்கள். சேலம் பட்டக்கோவில் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் வஉசி மார்க்கெட், சின்னக்கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அவர் சேலம் அதிமுக வேட்பாளர் KRS சரவணனை ஆதரித்து இன்னும் சிறிது நேரத்தில் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். வழக்கமாக செய்வதை போன்ற வேன் பிரச்சாரம் மேடைகள் இல்லாமல் தற்பொழுது அவர் நடந்து சென்று ஒவ்வொரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், கடைகள் உள்ளிட்ட வீடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் நடந்து சென்று வாக்கு சேகரிப்பதற்கான வாக்கு சேகரிப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது அவ்வாறு அவர் ஒரு 9 மணிக்கு சேலம் மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய நெடுஞ்சாலை நகரில் இருக்கும் அவருடைய இல்லத்திலிருந்து 9 மணிக்கு புறப்படுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. 9 மணிக்கு புறப்பட்டு இங்கு சுமார் ஒரு 9:30 மணி அளவில் இந்த பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார். இதற்காக காவல்துறையினர் முன்கூட்டியே இங்கு ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முதலமைச்சருடைய பாதுகாவலர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கு மிகுந்த சோதனைகள் செய்யப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்று மாலை இறுதிக்கட்ட பிரச்சாரம், அதாவது இன்று மாலை 5 மணியுடன் முடியக்கூடிய அந்த கடைசி பிரச்சாரம் சேலம் மாநகர் தாதகாப்பட்டியில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி பிரச்சாரமாக தாதகாப்பட்டியில் செய்வார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் இந்த பட்டைக்கோவில் பகுதியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்தில் தான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் தற்பொழுது ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு முதலமைச்சர் வருகைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிச்சயமாக கோகுல், இப்போது எந்தெந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் அவர் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார்? மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் இது போன்ற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதலில் தற்பொழுது காலை ஒரு 9:30 மணி முதல் சேலம் மாநகர் பட்டைக்கோவில் அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பாக வஉசி மார்க்கெட், சின்னக்கடை வீதி உள்ளிட்ட வீதிகளில் இந்த பகுதியில் நடந்து சென்று பரப்புரை மேற்கொள்கிறார். இதே போல இன்று மாலை சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதற்காக தற்பொழுது காவல்துறையினர் முன்கூட்டியே இங்கு ஏராளமானோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அதே போல வேறு எதுவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கங்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு
போக்குவரத்து ஏதும் இடையூறு இல்லாமல் ஆங்காங்கு நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் எடுக்க சொல்லி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தடுத்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியிலே பிரச்சாரம் செய்ய இருக்கிறார்கள். அதே போல முதல்வரினுடைய பாதுகாவலர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த மிகுந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த சாலையோரமாக இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் ஏதேனும் அந்த பொருட்களில் ஏதாவது இருக்கிறதா என்பது, வெடிகுண்டு இருக்கிறதா என்பது போன்ற அந்த சோதனைகளில் எல்லாம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தீவிர பாதுகாப்பு பணியில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்டக்கோவில் பகுதிக்கு தற்பொழுது வர இருக்கிறார்கள். தேவபிரியன். கோகுல், இன்றைக்கு மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய இருக்கு. தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்பாக 48 மணி நேரத்திற்கு மேலும் கெடுபிடிகள் அதிகமாகும். வெளியூர் பிரமுகர்கள் யாரும் அங்க இருக்கக்கூடாது. தங்கும் விடுதிகளில் காவல்துறை அதிகாரிகள் சோதனை செய்வாங்க. இது போன்ற நடைமுறைகள் என்னென்ன இருக்கு? தற்போது காவல்துறை அதிகாரிகளும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளும் என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்துறாங்க? என்னென்ன அவகாசம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு? அதாவது இன்று மாலை வந்து தேர்தல் பிரச்சாரம் நிறைவடையக்கூடிய அந்த நேரத்திற்கு பிறகு நிச்சயமாக யாரும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. அதே போல அந்தந்த தொகுதியை சார்ந்த நபர்களை தவிர வேறு தொகுதியை சார்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் உடனடியாக வெளியேறிட வேண்டும். அதே போல தங்கும் விடுதிகள், சத்திரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து யாரும் வந்து அங்கு இந்த பிரச்சாரத்திற்காக பயன்படுத்தக்கூடாது. அதே போல கூடுதல் வாகனங்கள், தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட வரிசையாக செல்லக்கூடிய வாகனங்கள் இன்று மாலை பிறகு யாரும் அவ்வாறு செல்லக்கூடாது. அதே போல ஒலி எழுப்பக்கூடிய சைரன் வைத்த வாகனங்கள் செல்லக்கூடாது. இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜாதி மத உணர்வுகளை தூண்டும் வகையிலும் யாரும் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது. கோவில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் உள்ளிட்ட இடங்களிலும் வந்து வாக்கு சேகரிக்கக்கூடாது. இப்படி பல்வேறு நிபந்தனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நேற்று மாலையே வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த அறிவிப்பை வந்து இங்கும் சேலத்திலும் வந்து வெளியிட்டிருக்கிறார். சேலத்திலும் அதுபோன்ற நடைமுறைகள் வந்து, அதாவது இன்று மாலைக்கு பிறகு அதுபோன்ற கண்காணிப்புகள் தீவிரமாக கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூறப்பட்டிருக்கிறது. தேவபிரியன். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய நிலையில் இது பற்றிய பல்வேறு விவரங்களை கொடுத்தீங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. இது நியூஸ்